வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 16ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் விதை என்று கூறலாம். விளைவிப்பில் தைக்கும் என்ற அந்த சொல்லின் அமைப்பிலே விதை என்ற அந்த சொல்லின் அமைப்பிலேயே விதை என்ற பொருளையும் குறிக்கக்கூடிய விளைவிப்பில் தைக்கும் என கூறலாம். தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வன் தன் துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பான். தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வோன் தன் துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பான். இந்த நாள் இன்ப வாழ்வுக்கு உரியது மற்றும் மறக்கப்படக்கூடாது கூடாது. ஒரு மனிதன் அவருடைய சொந்தமானவற்றை காப்பாற்றி கண்டுபிடிக்கும் போது தன்னைத்தானே குலைத்து விடுபவர். நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் அறிவின்மைகளுக்கும் தனக்குள்ளேயே காரணம் இருக்கிறது. அதுவும் அமைதி, உள்ளொளி மற்றும் தெய்வீகத்தின் ஆதாரமாக இருக்கிறது என கூறலாம். இந்த நாள் இன்ப வாழ்வுக்குரியது மற்றும் மறக்கப்படக்கூடாது. தன்னல எண்ணங்கள், தூய்மையற்ற ஆசைகள் மற்றும் உண்மையினால் வடிவமைக்கப்படாத செயல்கள் ஆகியவற்றின் அனைத்து துன்பங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் விதைகள். தன்னலமற்ற எண்ணங்கள், தூய விருப்பம் மற்றும் உண்மையின் இனிமையான செயல்கள் அனைத்தையும் தூய்மையாக்கப்பட்ட அனைவரும் வளரும் விதைகளாகும் என இந்த நாளினை மார்ச் 16ஆம் தேதி பதிவினை விதை என்று அந்த ஒரு சொல்லில் கூறக்கூடிய விளைவிப்பில் தைக்கும் என்று அந்த கரந்துரை சொல்லாக விளைவிப்பில் தைக்கும் என்று அந்த முதலில் செவி இதை விதை விளைவிப்பில் தைக்கும் என கூறலாம். தன்னை மறப்பவன் அமைதி வாழும் தூய இடத்தை கண்டுபிடிப்பான். தன்னை மறப்பவன் அமைதி வாழும் தூய இடத்தை கண்டுபிடிப்பான் என அவர் பதிந்தவற்றை ஆங்கில மொழியில் மாற்றம் செய்துள்ளோம். ஆங்கிலத்தில் அவர் என்ன கூறுகிறார் என்பதை காண்போம். We can say it in acrostic as we say it in Tamil கரந்துரை. We can say acrostic seed sources every encoding directions. He who will control himself will put an end to all his sufferings. Blessed is that day and not to be forgotten when a man discovers that he himself is his own undoer and his own savior, that within himself is the cause of all his sufferings and lack of knowledge, and that also within is the source of peace, enlightenment, and godliness. Selfish thoughts, impure desires, and acts not saved by truth, the banful seeds from which all sufferings, while the selfless thoughts, pure aspirations, and the sweet acts of truth are the seeds from which all blessed grows. He who will deny himself will find the holy place where calmness lives. தமிழ் மொழியில் விதை என்ற அந்த சொல்லில் கூறி இந்த நாளை மார்ச் 16ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.